ஐயா விஜய் வந்து பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டுறாரு. திருச்சியில் நடந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் ஊடகங்களுக்கு வந்து ஏதோ ஒதுக்குப்புறத்தில் ஏதோ ஒரு மூத்திர சித்தத்தில் இடத்த கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் அந்த ட்ரோன் காட்சியை நம்ம பார்க்கும்போது தெரியுது. அதாவது யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்கிறாரு தளபதி விஜய். அவர் வந்து தொடர்ந்து 3 வருஷமாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு வந்த மாதிரியும் ஏதோ இன்றைக்கி தான் பத்திரிகை சந்திப்பு நடத்தாமல் கடத்திட்டு போகிற மாதிரியும் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்த்து தான் வர்றார். ஏன்னா இந்த ஊடகங்கள் அப்படிங்கிறது நடுநிலைத்தன்மையாக செயல்படாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவருடைய தொண்டர்கள் வைக்கிறாங்க. அவர் சொன்ன விதம் ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஏன்னா இந்த ஊடகங்கள், அதாவது இந்த ஊடகங்கள் பத்திரிகைகள் இவங்களுடைய முதல் பணியே என்னவாக இருக்கும்? சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிரச்சனைக்கு எது தீர்வு, இந்த பிரச்சனை ஏன் நடந்தது அப்படிங்கிறத விவாத பொருளாக ஆக்குறது, ஒரு பிரச்சனையை தீர்வு காணக்கூடிய நோக்கிலேயே மக்களுக்கு கடத்துறது, அதுதான் பத்திரிகையுடைய முதன்மை பணி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமற்ற செய்தி தொடர்பாளர்களாக தான் செயல்படுறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற நோக்கமோ இதுவும் கிடையாது. அவங்க ஒருதலை பட்சமாட்டு, அதாவது இந்த மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு எதை கடத்தணுமோ அதை கடத்தவே மாட்டாங்க. சமூகத்தில் எது நல்லதோ அதை வந்து பெரிதுபடுத்தி ஊதி பூதாகரப்படுத்த மாட்டாங்க. எது ஒரு கேவலமோ, அதாவது நம்ம தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பூக்களும் இருக்கும் மலங்களும் இருக்கும். அப்போது எதை நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். அப்போது நம்ம தெருவில் நடக்கக்கூடிய அநீதிகளை மக்கள் மன்றத்தில் விவாத பொருளாக்கி அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை வந்து மறுபடியும் நடக்காத அளவுகளுக்கு எந்த அளவுக்கு உளவியலாக மக்களுக்கு கடத்தணுமோ அதை வந்து இந்த பத்திரிகைகள் செய்யவே மாட்டாங்க. ஒவ்வொரு பத்திரிகையிலும் ஒரு கட்சிகளுக்கு வந்து ஒரு சார்பு நிலை எடுக்கும், ஒரு சாஃப்ட் கார்னர் எடுத்து தான் பேசுவாங்க. அந்த வகையில் தளபதி விஜயும் இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்கள் தவிர்த்திருக்கிறாரு. அதாவது இந்த ஒளிவாங்கிகள் அப்படிங்கிறது ஒன்றும் துப்பாக்கி கிடையாது. அந்த ஊடகங்கள், இந்த பத்திரிகைகள் மூலமாட்டு தன்னுடைய ஆளுமை, தன்னுடைய நோக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கடத்தக்கூடியது இந்த ஊடகங்கள் தான். அதை வந்து சரியாக பயன்படுத்தணும். அதை விட்டுக்கிட்டு நடுநிலைத்தன்மையை செயல்படலை அப்படிங்கிறத காரணமாக வச்சு இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பை ஊடகங்களை தவிர்த்து போயிட்டுருக்கிறார். அதிகபட்சமாக 20 செகண்ட் தான், 20 நிமிஷம் பேசுவார்னு வைங்களேன். அப்படி என்ன தவறி பேசுகிறாரு? இந்த மக்களுக்கு நான் வந்து இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லலை. இன்னும் தேர்தலில் முடிஞ்சு ஜெயிச்சு இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார். இன்னும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிறார். ஒரு பிரச்சனை, திருவள்ளுவர் காவி சாயம் பூசுகிறாங்களா, அதுக்கு என்னுடைய நிலைப்பாடு இப்படி, இதை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிறாங்களா, என்னுடைய நிலைப்பாடு இது அப்படின்னு சொல்லணும். எதுவுமே சொல்ல மாட்டார். மக்கள் நம்புறதுக்கு தயாராக இருக்கிறாங்க.